ஜெர்மனியில் குறைந்த வருமானம் பெறுவோர் தங்களது தங்குமிட செலவுகளை சமாளிக்க அரசாங்கம் உதவித்தொகையை வழங்குகிறது. இந்த உதவித்தொகை வாடகைதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் சொந்த வீடு வைத்துள்ளவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. எனினும் இந்த உதவியை பெற ஒரு குறிப்பிட்ட வருமான வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தின் மொத்த வருமானம், உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் வசிக்கும் இடத்தின் வாடகை நிலை ஆகியவற்றை பொறுத்து இந்த வரம்பு மாறுபடும். வீட்டு உரிமையாளர்களை பொறுத்தவரை கடனுக்கான தவணை, வட்டி, பராமரிப்பு செலவுகள் மற்றும் சொத்து வரி போன்ற தகுதியான செலவுகள் வருமான வரம்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜெர்மனியில் உள்ள இடங்களின் வாடகை நிலையின் அடிப்படையில் பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதிக வாடகை உள்ள நகரங்களில் உதவி பெறுவதற்கான வருமான வரம்பு சற்று கூடுதலாக இருக்கும். இந்த உதவித்தொகைக்கான வருமான வரம்பை ஒரே மதிப்பாக கூற முடியாது. குடும்பத்தின் அளவு, வசிக்கும் இடம் மற்றும் மாதாந்த கட்டட செலவுகளை பொறுத்து இது நபரை குறிப்பிட்டு மாறுபடும். உங்களது தகுதியை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் கணிப்பான்களை பயன்படுத்தி உங்களின் உத்தேச உதவித்தொகையை கணக்கிட்டுக் கொள்ளலாம். இத்தகைய உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்களது வருமானத்திலிருந்து வரிகள், காப்பீடு மற்றும் பராமரிப்பு கட்டட செலவுகளை, கழிவுகளை தாண்டி கணக்கிட வேண்டும். துல்லியமான தகுதியையும் உத்தேச உதவித்தொகையையும் அறிந்து கொள்ள அரசு வழங்கியுள்ள வழிகாட்டிகளையும் ஆன்லைன் கருவிகளையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.